வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் ராஜபக்ஷ FCCIDயில் முன்னிலை. படையினர் வசம் இருக்கும் தமிழ் மக்களின் காணிகள் தொடர்பில் ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை. மட்டக்களப்பு சத்திரகொண்டான் படுகொலை நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டாளரிடம் விசாரணை. அதிகாலையில் ஏற்பட்ட கோர விபத்து, 5 பலி, 3 படுகாயம். வடக்கு மாகாணத்தில் உள்ள மருத்துவமனைகளுக்கு 6 குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்கள் நன்கொடை. பல்லிகல சிறைச்சாலையில் தப்பிச் செல்ல முயற்சி, மரண தண்டனை கைதிகள் இடமாற்றம். கைது செய்யப்பட போகும் மிக முக்கிய அரசியல் புள்ளிகள் அரசாங்கத்தை திசை திருப்பும் களத்தில் ரணில். லண்டனில் அதிரடி சுற்றிவளைப்பில் தமிழர்கள் உள்ளிட்ட பெருந்தொகையானவர்கள் கைது. கீரிமலையில் சட்டவிரோதமாக கொட்டப்பட்ட கழிவுகள் அகற்ற காலக்கெடு, விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. ஞானசார தேரரின் விகாரையில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸ் அதிகாரி பலி. தந்தை செல்வாவின் 50வது சிரார்த்த தின நிகழ்வு, செந்தில் தொண்டமான் ஸ்ரீதரன் கலந்துரையாடல். பிரபல பாடகி நந்தா மாலினியின் மறைவு, இலங்கையில் அடுத்த 3 நாட்களை துக்க தினமாக பிரகடனப்படுத்திய அரசாங்கம். கல்முனை ஆதார வைத்தியசாலை ஆடை விவகாரம், தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு. தொடர் பணி புறக்கணிப்புக்கு தயாராகும் பொது சுகாதார பரிசோதகர்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இன்று காலை நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்துள்ளார். நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவு நடத்தி வரும் தொடர் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணை கிணங்க அவர் இவ்வாறு முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜகிரியவில் ஞானசார தேரரின் விகாரியான ஸ்ரீ சத்தர் மார்ஜித விகாரியில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜகிரேவில் அமைந்துள்ள ஞானசார தேரரின் விகாரையின் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தனது சேவை துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். குறித்த உத்தியோகத்தர் கடந்த சில நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த யுத்த காலத்தின் பொழுது பாதுகாப்பு பிரிவால் கையகப்படுத்தப்பட்ட, தற்போது விடுவிக்கப்படக்கூடியவென்று அடையாளம் காணப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண காணிகளை உடனடியாக விடுவித்து சம்பந்தப்பட்ட தரப்பிடம் கையளிக்குமாறு பாதுகாப்பு பிரிவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் இராணுவ முகாம்களை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகள் மற்றும் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட அரச காணிகள் என்பவற்றை மீண்டும் சம்பந்தப்பட்ட தரப்புக்கு விடுவிப்பதை துரிதப்படுத்துவது தொடர்பில் நேற்று நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அவசியமான காணி அளவை தீர்மானிக்கும் பொழுது இயன்றவரை மக்களின் தரப்பிலிருந்து சிந்தித்து விடுவிக்கக்கூடிய அதிகபட்ச காணிகளை விடுவிக்குமாறு மேலும் அறிவுறுத்திய ஜனாதிபதி, அவ்வாறு வழங்கப்படும் காணிகளுக்கு மேலதிகமாக அந்த மக்களின் வாழ்வாதார வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதன் அவசியம் பற்றியும் விளக்கியுள்ளார். மொனராகலை கும்பகர பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 5 உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றது. இதன்பொழுது மேலும் 3 படுகாயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உளவு இயந்திரமும் டிப்பர் லொரியொன்றும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றது. டிப்பர் லொரியில் பயணித்த 10 பேரில் 8 பேர் படுகாயமுற்று மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதன்பொழுது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உள்ளிட்டு 5 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகாயமடைந்த 3 வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடம்ஸ்கஸ்லந்து, புத்தள மற்றும் கரபொக்க பகுதிகளைச் சேர்ந்த 21, 26, 31, 55 மற்றும் 56 வயதுடையவர்களே விபத்தில் உயிரிழந்தனர். விபத்துக்குள்ளாகிய டிப்பர் லொரி சாரதி மற்றும் பயணிகளை ஏற்றி வந்த உளவு இயந்திர சாரதி என்பன கைது செய்யப்பட்டதாகவும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு குருதி சுத்திகரிப்பு இயந்திரம் என்பது ஒரு மருத்துவ உபகரணம் மாத்திரமல்ல, தொடர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வாய்ப்பை வடக்கு மாகாண மக்களுக்கு, குறிப்பாக தொலைதூர பகுதிகளுக்கு வாழும் நோயாளிகளுக்கு நெருக்கமாக கொண்டு செல்லும் வகையில் 83,544 கனேடிய டாலர் பெறுமதியான 6 குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்கள் வழங்கப்படுவது மிகவும் பெறுமதியான மனிதநேய பங்களிப்பாகும் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார். இந்த இயந்திரங்கள் வவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனைகளுக்கும் மல்லாவி ஆதார மருத்துவமனைக்கும் வழங்கப்பட உள்ளதோடு அவற்றுக்கான வரி தீர்வாக வடக்கு மாகாண சபையால் 3.5 மில்லியன் இலங்கை ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கனடா உயர்ஸ்தானிகர், வடமாகாண ஆளுநர் வேதநாயகன், வடமாகாண சுகாதார பணிப்பாளர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் மருத்துவத்துறை நிபுணர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பல்லேகல தும்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 6 மரண தண்டனை கைதிகள் வேறு சிறைச்சாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சிறைச்சாலையில் கழிப்பறையில் உள்ள கம்பிகளை அறுத்து தப்பிச் செல்ல முயன்றனர் என்று குறித்த கைதிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட 6 கைதிகள் வெலிக்கடை மற்றும் அங்குனு கொலபேலேச சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் தங்கிருந்து அறைக்குட்பட்ட கழிப்பறையின் இரும்பு கம்பிகள் சில அறுக்கப்பட்டதை அவதானித்த சிறைச்சாலையின் அதிகாரிகள் இது தொடர்பில் விசேட விசாரணைகளை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் பொழுது குறித்த கம்பிகளை அறுத்த சம்பவத்துடன் இந்த 6 கைதிகளும் தொடர்பில் இருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்காலத்தில் கைது செய்யப்படவுள்ள மற்றும் தண்டனை பெறவுள்ள ஊழல்மிக்க எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்காகவே ரணில் விக்ரமசிங்கே பொருளாதார பீதியை உருவாக்கி மீண்டும் அவர்களுக்கு அரசியல் தஞ்சம் அளிப்பதாக ஜனபலய அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் விதர்ஷன கன்னங்கர தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்துக்கு நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து தெளிவான பார்வையும் திட்டமும் உள்ளது. 2028ஆம் ஆண்டளவில் சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கும் $15 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பு இலக்கை அடைந்து நாட்டை மீண்டும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு செல்ல இந்த அரசாங்கத்தினால் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக 2028ஆம் ஆண்டில் கடன் மீள செலுத்த தொடங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் எதிர்பார்ப்புகளின்படி நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு $15 பில்லியன் இருக்க வேண்டும் என்றும் தற்போதைய இலக்கை மத்திய வங்கியின் கணிப்புப்படி இந்த ஆண்டின் இறுதியில் கையிருப்பு $8 பில்லியன் மட்டுமே இருக்கும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். மட்டக்களப்பு சத்திரகொண்டான் படுகொலை நினைவேந்தல் நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர்களிடம் மட்டக்களப்பு குற்றப்புலனாய்வுத்துறையினர் சுமார் 3 மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்தனர். சத்திரகொண்டான் படுகொலை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் குறித்த புதைகுழி முகாம் அமைந்துள்ள பகுதியில் அகழ்வு பணிகளை முன்னெடுக்குமாறும் கடந்த ஆண்டு கொக்குவில் போலீஸ் நிலையத்தில் நினைவேந்தல் குழுவின் ஏற்பாட்டாளர் வைரமுத்து குழந்தை வடிவேல் முறைப்பாடொன்றை பதிவு செய்தார். இதன் அடிப்படையில் குறித்த முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் வழங்க கடந்த 14ஆம் தேதி குற்றப்புலனாய்வுத்துறைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் மனிதுரிமைகள் ஆணைக்குழுவினூடாக தன்னால் பாதுகாப்பு காரணங்களால் அங்கு வர முடியாது என்று தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மட்டக்களப்பில் இன்று குற்றப்புலனாய்வுத்துறையால் வாக்குமூலம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்பொழுது மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினரும் சத்திரகொண்டான் படுகொலை நினைவேந்தல் குழு உறுப்பினர் தயாள கௌரி, சிவில் சமூக செயற்பாட்டாளர் கண்டுமணி லவகுகராசா, மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன், மாநகர சபையின் பிரதி முதல்வர் தினேஷ்குமார் ஆகியோரும் வருகை தந்தனர். வாக்குமூலம் வழங்கிய பின் மட்டு ஊடக அமையத்தில் இது தொடர்பான ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் லண்டனில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்புகளில் 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக தங்கியிருந்த தமிழர்கள் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். 2026ஆம் ஆண்டில் கடந்த மாதம் வரையான காலப்பகுதியில் லண்டன் முழுவதும் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. உள்துறை அமைச்சின் புள்ளி விவரங்களுக்கு அமைய 2026ஆம் ஆண்டின் முதல் பாதியில் பிரித்தானியாவில் சட்டவிரோத வேலைவாய்ப்பு தொடர்பான சோதனையின் எண்ணிக்கை 7270ஆக உயர்வடைந்தது. மேலும் கடந்த ஜூன் மாதம் பிரித்தானியா முழுவதும் குடிவரவு குற்றங்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட கூட்டு சோதனைகளை தொடர்ந்து இந்த புதிய புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு பிரதேச சபை ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கழிவுகளை கொட்டிய வலி தெற்கு பிரதேச சபை எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு முன்னர் அவற்றை மீள அள்ள வேண்டும் என காலக்கெடு விதித்து வலிவடக்கு பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. வலிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று தவிசாளர் சுகிருதன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்பொழுது சபை ஆளுகைக்கு உட்பட்ட கீரிமலை பகுதியில் சுண்ணக்கல் அகலப்பட்ட பாரிய பள்ளங்களுக்குள் வலிதெற்கு பிரதேச சபையினர் சட்டவிரோதமான முறையில் இலத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான கழிவுகளை கொட்டியமை தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 14ஆம் தேதி சிறப்பு கூட்டத்தை நடத்துவதென்றும் 13ஆம் தேதிக்கு முன் வலி தெற்கு பிரதேச சபையினர் கழிவுகளை மீள அள்ளாதுவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் அன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தந்தை செல்வாவின் 50வது சிராத்த தின நிகழ்வை முன்னிட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமானுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது.
இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி தலைமையகத்தில் இந்த கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. கலந்துரையாடலின் பொழுது மறைந்த தலைவர்களான சௌமியமூர்த்தி தொண்டமான் மற்றும் தந்தை செல்வா ஆகியோருக்கு இடையிலான நீண்டகால நட்புறவு நினைவு கூறப்பட்டது. அத்துடன் இலங்கை இந்திய வம்சாவளி தமிழர்களின் குடியுரிமை மற்றும் வாக்குரிமை பறிக்கும் சட்டங்களுக்கு எதிராக தந்தை செல்வா சௌமியமூர்த்தி தொண்டமானுடன் இணைந்து நாடாளுமன்றில் எதிர்த்து வாக்களித்தமை உள்ளிட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை செந்தில் தொண்டமான் நினைவூட்டியிருந்தார். மேலும் தந்தை செல்வாவின் நினைவை போற்றும் வகையில் மலையகத்தில் சிரார்த்த தின நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழுமையாக மேற்கொள்ளும் என்றும் செந்தில் தொண்டமான் மேலும் தெரிவித்திருந்தார். இலங்கையில் நாளை மற்றும் 22, 23ஆம் தேதிகளில் தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தி அரசாங்கம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் சற்றுமுன் இந்த அறிவிப்பை வெளியிட்டது. பிரபல பாடகி நந்தா மாலினியின் மறைவையொட்டி குறித்த 3 நாட்களையும் துக்க தினமாக அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்கள் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சால் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அந்த தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கல்முனை ஆதார வைத்தியசாலையில் முஸ்லிம் பெண்களுடைய ஆடை விவகாரத்தில் சுற்றுநிருபத்தை பின்பற்றுமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். ஆடை விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. அத்துடன் ஆடை விவகாரம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் வைத்தியசாலை ஊழியர்கள் ஏனைய பணியாளர்களையும் இலக்கு வைத்து பதிவுகள் வெளியாகி வருகிறது. இந்த விவகாரத்தில் தமிழரசுக் கட்சி பாராமுகமாக இருந்து விட்டார்களோ என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது இதற்கு பதிலளித்த முகமாக ஸ்ரீநேசன் அரசு சுற்று நிருபம் பின்பற்றப்பட்டிருக்கிறது, நாம் மக்களை குழப்பக்கூடாது என்ற நோக்கத்துடன் கண்ணியமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் நாடு தழுவிய பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுகாதார அலுவலகத்தில் இடம்பெற்ற மோசடிகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சின் விசாரணை பிரிவுக்கு வாக்குமூலம் அளித்த பொதுச் சுகாதார பரிசோதகர் ஒருவர் நிர்வாக விதிமுறைகளுக்கு புறம்பாக இடமாற்றம் செய்யப்பட்ட சம்பவத்தை முன்னிறுத்தியே இவ்வாறு பணி புறக்கணிப்பு திட்டமிட்டப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் நேற்று முதல் நாடு முழுவதும் அனைத்து டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கையிலிருந்து விலகிக் கொள்ள தீர்மானித்தனர். இலங்கை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் ஒன்றியமும் இந்த பிரச்சினை தொடர்பில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளருக்கு ஒரு கடிதத்தை சமர்ப்பித்துள்ளது. Making a request for a common beneficial thing is one appreciable thing. Second appreciable thing is having people who can respond to that particular request in a positive way. Then we got the specifications of these machines, all these machines, and we evaluated all the specification, and we check whether these specifications are matched with our value. So, but anyway, we are also economical people, so at least not less than $2 million. That is 600 million rupees. At least 6,000 lakhs or 6,100,000 rupees. இளம் ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் வால்வ் சர்ஜரிகள், சில முதியவர்களுக்கு பைபாஸ் சர்ஜரி போன்றவற்றிற்கு நிதியுதவி செய்து லங்கா ஹாஸ்பிட்டல் அண்ட் சில சர்ஜரிஸ் ஜஃப்னா ஹாஸ்பிட்டல்லையும் செய்யப்பட்டிருக்கிறது. அற்றார் அரபசி தீர்த்தல் அங்கொருவன் பெற்றான் பொருளை வெய்ப்புலி என்று ஒரு குறள் இருக்கிறது. அந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், இப்போ பெரும்பாலும் எல்லோருமே பேசுகின்ற பொழுது சொல்கின்ற விஷயம், இறக்கின்ற பொழுது எதை கொண்டு போக போகிறோம், இறக்கின்ற பொழுது எதை கொண்டு போகிறோம், இறக்கின்ற பொழுது எதை கொண்டு போகிறோம் என்று சொல்வார்கள். Not be scientifically appropriate to attribute this disease to any single factor. What is clear, however, is that we need a comprehensive approach that considers our agricultural practices, environment, water resources, and public health together. This is not solely a health sector issue, it is not solely an agriculture issue, nor is it simply a hospital issue. It is a public health challenge that has implications for the future of our Indian society. இந்த மக்களுக்கு சேவை செய்யணும் மன்றத்தில் மிகவும் ஈடுபாடாக இருந்த ஒருவர். உண்மையிலே நான் அவரை பாராட்டுகிறேன். அவருடைய அந்த ஆர்வம், மற்ற அக்கறை, மற்றது நம்பிக்கை என்பது ஏற்கனவே முதல் சொன்னவர் போன்று ஒரு 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 டொனர் வந்து ஒரு நம்பிக்கை உள்ளவராக இருப்பதற்கு இருந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் கொடுக்க முடியும். ஒரு நம்பிக்கையற்றவர்களாக இருந்தால், இப்பொழுது எவ்வளவு பேர் ஏமாற்று பேர்வழிகளாக கிளம்பி இருக்கிறார்கள். இன்றைய உலகிலே நம்பிக்கை என்பது மிக முக்கியமானது.
கொடுக்கின்றதை இங்கே அப்படியே கொடுக்கிறது என்பது நம்பிக்கை என்பது அது மிக முக்கியமானது. அந்த வகையில் திரு செந்தில்குமார் அவருடைய அந்த முயற்சி வெற்றி பெற வேணும், தொடர்ந்து அவருடைய உதவிகள் கிடைக்க வேணும் என வாழ்த்துகிறேன். இது நான் கடவுளுக்கு செய்கிறது, இது நான் கோவிலில் போய் கும்பிட்றதுக்கு யாராவது மாலை போடுவாங்களா இல்லை பொண்ணடை போத்துவாங்களா? இல்லை. அதனால நான் ஒரு கடவுளுக்கு செய்யும் இறை சேவையாக நினைச்சு கொண்டு பயணிக்கிறபடியா அவரும் எனக்காக உதவி செய்கிறார். எத்தனையோ விதத்தில் நான் கண்கூடா கண்டிருக்கிறேன். அந்த என்னையும் அந்த பயனாளிகளையும் கனெக்ட் பண்ணுற விதம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயமும் நடக்கும். உதாரணத்துக்கு டாக்டர் காந்திஜி, அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். லங்கா மருத்துவமனை really for everything you have been doing, and I know you'll continue doing. So thank you so much. You make us very, very proud of representing Canada. Thank you so much. Thank you. Thank you. And thank you, Governor, very much for your support as well. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இன்று காலை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருகை தந்துள்ளார். நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்தி வரும் தொடர் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவருக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணை கிணங்க அவர் இவ்வாறு முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜகிரியவில் ஞானசார தேரரின் விகாரியான ஸ்ரீ சத்தர் மார்ஜித விகாரியில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜகிரேவில் அமைந்துள்ள ஞானசார தேரரின் விகாரையின் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தனது சேவை துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். குறித்த உத்தியோகத்தர் கடந்த சில நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த யுத்த காலத்தின் பொழுது பாதுகாப்பு பிரிவால் கையகப்படுத்தப்பட்ட தற்போது விடுவிக்கப்படக்கூடியவென்று அடையாளம் காணப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண காணிகளை உடனடியாக விடுவித்து சம்பந்தப்பட்ட தரப்பிடம் கையளிக்குமாறு பாதுகாப்பு பிரிவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் இராணுவ முகாம்களை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகள் மற்றும் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட அரச காணிகள் என்பவற்றை மீண்டும் சம்பந்தப்பட்ட தரப்புக்கு விடுவிப்பதை துரிதப்படுத்துவது தொடர்பில் நேற்று நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அவசியமான காணி அளவை தீர்மானிக்கும் பொழுது இயன்றவரை மக்களின் தரப்பிலிருந்து சிந்தித்து விடுவிக்கக்கூடிய அதிகபட்ச காணிகளை விடுவிக்குமாறு மேலும் அறிவுறுத்திய ஜனாதிபதி அவ்வாறு வழங்கப்படும் காணிகளுக்கு மேலதிகமாக அந்த மக்களின் வாழ்வாதார வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதன் அவசியம் பற்றியும் விளக்கியுள்ளார். மொனராகலை கும்பகர பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 5 உயிரிழந்துள்ளனர். இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றது. இதன்பொழுது மேலும் 3 படுகாயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உளவு இயந்திரமும் டிப்பர் லொரியொன்றும் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றது. டிப்பர் லொரியில் பயணித்த 10 பேரில் 8 பேர் படுகாயமுற்று மொனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதன்பொழுது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உள்ளிட்டு 5 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகாயமடைந்த 3 வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டொடன்ஸ்கஸ்லந்து, புத்தள மற்றும் கரபொக்க பகுதிகளைச் சேர்ந்த 21, 26, 31, 55 மற்றும் 56 வயதுடையவர்களே விபத்தில் உயிரிழந்தனர். விபத்துக்குள்ளாகிய டிப்பர் லொரி சாரதி மற்றும் பயணிகளை ஏற்றி வந்த உளவு இயந்திர சாரதி என்பன கைது செய்யப்பட்டதாகவும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.